What is this? Sultry. From the heart. Madras climate much better. Of course. ஏன்பா இந்த மாதிரி உடுப்புகளை போட்டுக்கிட்டா வேறு மாதிரி உட்கார வசதிப்படாதோ? எப்படி வேணாலும் உட்காரலாம் பெரியப்பா. ஆனா இந்த டிரெஸ் கண்ணா பின்னான்னு கசஞ்சு அசிங்கமா போகுது. ட்ரெஸ் கசக்கப்படாதப்பா. இந்த மரியாதை கிரியாதுன்னு சொல்றாங்களே, அதெல்லாம் கசங்கினா பின்னாலும் சரிப்படுத்திக்கலாம். ட்ரெஸ் கசங்கினா சரிப்படுத்த முடியுமா? போட்டோம். ஏன்பா போன வருஷத்துக்கு இந்த வருஷம் எப்படி? எல்லாம் அடியோட மாறி போச்சு பெரியப்பா. எதுப்பா? ஹோல் மெட்ராஸ் சிட்டி. ஓ, மாறினது மெட்ராஸோ? சரி, எப்படி மாறி போச்சு பெரியப்பா? மெட்ராஸ்ல கிண்டிக்கு சைதாப்பேட்டுக்கு இடையில ஒரு பெரிய பாலம் கட்டிருக்கான் பாருங்க. ஏக காலத்துல ஒரு 15 பஸ்ஸும் 15 லாரியும் அப்படி ஒன்னா போயிட்டு ஒன்னா வந்துடும். அதே பிரிட்ஜ்ல சைக்கிள் போறதுக்கு வர்றதுக்கு செப்பரேட் ரூட். அதே பாலத்துல ஜனங்க நடக்கிறதுக்கு அந்த ரூட் அட்டாச். இவ்வளவு பெரிய பாலமா? ஏசியாவிலேயே பிக்கஸ்ட் பிரிட்ஜ். ஹவ் வாட் எ பிரிட்ஜ். டிரான்ஸ்லேட். என்ன பாலம்? அந்த பாலத்துல அப்புறம் என்ன விசேஷம் பெரியப்பா? அந்த பாலத்துக்கு மத்தியில நின்னு பார்த்தா கிண்டி ரேஸ் கோர்ஸ் வியூ அப்படி பியூட்டிஃபுல்லா தெரியும். அப்படின்னா ரேஸ் கோர்ஸ்னா தெரியாதாப்பா? தெரியாதப்பா. தட் மீன்ஸ் குதிரை பந்தய மைதானம். ஓ, குதிரை பந்தய மைதானமோ தேவைதானே. ஏன்பா அந்த மைதானத்துக்குள்ள எல்லாரையும் விடுவாங்களோ? அவ என்னப்பா உள்ள விடுறது? சென்ட்ரோபிஸ தூக்கி இருந்தா எவன் வேணாலும் விடுற போலாம். ஆனா எல்லா ரேத்தையும் பாக்குறதுல அர்த்தமே இல்லை. கவர்னர் கப் 2000 கின்னிஸ் இந்த 2 ரேத்தையும் பார்க்காதவன் மனுஷனே இல்லை. பாப்போம். ஆமா ஏன்பா இந்த சினிமா ஆடுதுங்கிறாங்க, அந்த ஆட்டம் பட்டத்துல அதிகமோ? நீங்க சுத்த யூஸ்லெஸ் பெரியப்பா. பெரியப்பா வேர்ல்ட் பெஸ்ட் இங்கிலீஷ் பிக்சர்லாம் மெட்ராஸ்ல தான் ஃபர்ஸ்ட்ல ரிலீஸ் பண்றாங்க. பெரியப்பா இன்னொரு சமாச்சாரம். அமெரிக்கன் ஹாலிவுட்ல இருந்து சினிமா டெக்னிக்கல் சினிமா ஸ்கோப் அத்தனையும் மிக்ஸ் பண்ணி ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணிருக்கான் பாருங்க பெரியப்பா. என்னடா அது? அதுல ஒரு பொண்ணு வர்றா பெரியப்பா. அவனுடைய பாடியும் அந்த ஷேப்பும் எப்படி இருக்கு தெரியுமா? இன்னைக்கு பூரா அவளை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் பெரியப்பா. மாட்டிய கிரேஸ். என்ன கிரேஸ்? என்ன கிரேஸ்? என்ன கிரேஸ் பெரியப்பா? கிரேஸ்? ஆமா. அப்படின்னா கிரேஸ்னா அதுக்கு தமிழ்ல வார்த்தையே கிடையாது பெரியப்பா. அந்த கிரேஸை நேர்ல பார்த்தாதான் புரியும். அப்படியோ? பெரியப்பா உடம்புல பிங்க் கலர்ல ஒரு ட்ரெஸ் பண்ணி போட்டுட்டான் பாருங்க. என்ன பெரியப்பா முடிக்கிறீங்க? நான் சொல்றது புரியல? புரியலையாப்பா? நம்ம உடம்புல தோல் இருக்குல்ல, இருக்கு. அந்த தோல் நிறத்திலேயே அந்த பொண்ணுக்கு ஒரு துணி தச்சு போட்டிருக்கான். அதான் தோல் இருக்கப்பா, மறுபடியும் அதே நேரத்துல துணி இருக்கு. பெரியப்பா தட் இஸ் சஸ்பென்ஸ். இங்க வந்து என்னமோ தமிழ் படத்துல கதை வேணும் பாட்டு வேணும்னு கலந்து அடிச்சுக்கிறாங்களே, அந்த படத்துல அந்த பொண்ணு உடம்புல துணி இருக்கா இல்லையாங்கிற ஒரே ஒரு சஸ்பென்ஸ வச்சுக்கிட்டு அப் டு இன்டர்வல் டெம்போ குறையாம பிக்சரை தள்ளிட்டு போயிருக்கான் பாருங்க. அவன் டைரக்டரா இங்க இருக்கிற பையனுக்கு டைரக்டரா பெரியப்பா? என்னமோப்பா இதெல்லாம் நான் என்னத்த கண்டேன் பெரியப்பா. நான் சொன்னேன் அந்த பொண்ணு நடந்து வர மாதிரியே நம்ம சாணி பையன் அப்படியே கிரேஸா நடப்பான். சாணி பயல? ஆமா பெரியப்பா, தமிழாங்கல்ல அந்த பெயரை பியூட்டிஃபுல்லா குறுக்கி ஷார்ட்டா சாணின்னு கூப்பிடுறோம். சாணி நல்லா இருக்கு, லட்சணமா இருக்கு. அப்பா சாணி அதை கொஞ்சம் நடந்து காட்டப்பா. அவ பேர் என்ன தெரியுமா பெரியப்பா? ஜின்னா லோலா பிரிக்கிடா. என்னடா இது? திஸ் இஸ் கிரேட். இந்த கன்றாவி தானே அது? நல்லா இருக்குதா பெரியப்பா? ரொம்ப நல்லா இருக்கு சாணி. தேங்க்யூ. இதெல்லாம் வேண்டியதுதான். விஷயம் ஒழுங்கா இருந்தா சரி. ஏன்பா இந்த வருஷம் அவங்க படிப்பெல்லாம் எப்படி? கண்டிப்பா பெரியப்பா. பெரியப்பா இந்த வருஷம் பரிசு கேள்விகளுக்கெல்லாம் கரெக்டா பதில் எழுதிருக்கோம் தெரியுமா? அப்படியா? சரி, நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்றீங்களா? சின்ன கேள்வி என்ன? என்ன கேள்வினாலும் கேளுங்க, கண்டிப்பா பதில் சொல்றோம். 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால் சொல்லுங்க பாப்போம். கேள்வி கேட்கறது. ஒன்னு 8 காலுக்கு மேல இருக்கணும், இல்ல கீழே.
என்னப்பா திங்க் பண்றோம். மனோரா, இந்த கம்ப நல்ல சீக்கிரமா கொண்டா. அதுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? எப்படி எப்படி 8 கால் பூச்சிக்கு 2 கால் தான். எப்படி 4 கால் 1 8 கால் 2. கண்டுபிடிச்சிட்டேன் பெரியப்பா, கண்டுபிடிச்சிட்டேன். என்ன 8 கால் பூச்சிக்கு 2 கால் தான். டேய் வரங்க, எந்த கணக்குல சொல்ற? 4 கால் 1 எங்கால் 2. உங்கால் 2 தான்டா. நான் கேட்டது 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்? ஏ மனோரா, நீ சொல்ற 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்? கேள்வியிலேயே பதில் இருக்குங்களே. விளக்கமா சொல்லு. 8 கால் பூச்சிக்கு 8 கால் தாங்க. அவ்வளவுதான். இதை நான் முதல்ல நினைச்சேன். நினைச்சா போறாதா, நினைச்சது வெளியே சொல்றதுக்கு துணிச்சலும் வேணும். அந்த துணிச்சல் இல்லைன்னா தெரிஞ்சவனு தான் தெரியாதவனு தான். அம்மா, அவன் ஏன் நிக்கிற? இழுத்துட்டு போய் சோத்த கீத்த போடு. போங்கடா, அதையாவது சுத்தமா செய்யுங்க. போங்கடா. வாங்கலேட்டா போடுறேன். அடேங்கப்பா, அப்பா, ஏன்பா நாங்க ட்ரெயின்ல வரும்போது வழி நடுக்க ஹெவியா டிஃபன் சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். இப்ப எங்களுக்கு பசி இல்லப்பா. இந்த ட்ரெஸ்ஸோட அப்படியே இந்த ஊரை ஒரு ரவுண்ட் சுத்தி பார்த்துட்டு வந்துடுறோம்மா. போயிட்டு வாங்களேன். குப்புறானே வந்ததும் வராதுமா ஊரை சுத்தணுங்கிறாங்க. நீங்களும் போயிட்டு வாங்கடான்னு சொல்றீங்களே, என்னதெல்லாம்? ஏண்டி இப்படி அநியாயமா பேசுற? ஒரு வருஷம் கழிச்சு பிள்ளைகளாம் திரும்பி வந்திருக்கு, சொந்த ஊரை பாக்கணுங்கிற ஆசையில கேக்குறது. நீங்க போயிட்டு வாங்கடா கண்ணுவடா, அவ கிடக்குறா. அடிய அவனுக்கு நடையிற பாருடி. இதுங்க நடக்கிறத பார்த்து பார்த்தா பெரியவங்க உடம்பு மோசமா போயிட்டே இருக்கு. ஏண்டி என் பிள்ளைங்க நடக்கும் பெரிய ஒரு உடம்பு மோசமா இருக்கு என்ன? கலக்கறாங்க மிளகாய். ஏண்ட கழுகு மாதிரி கத்துற? திரும்ப அந்த பக்கம் திரும்ப. சத்தம் போடக்கூடாது. ஒரு பிள்ளை இல்லாதவனுக்கு பிள்ளையா பிறந்திருக்காலும் சுகமா வளர்ந்திருக்கலாம். வாங்கடா ராஜாங்களா. ஐயோ அடி பரமோடா கேக்குறியம்மா. பாருப்பா எவ்வளவு பெரிய காயத்தை என் முதுகில தள்ளிடா, இங்க பாருப்பா மனசுல அடிச்சு விட்டேன். ஐயோ பாருடி பிள்ளைகளை எப்படி போட்டு அடிச்சிருக்கோம். ஏன் அப்படி அடிக்கணும்? எதுக்காக இப்படி உட்கார்ந்து அழணும்னு கேட்கணும். சும்மா இருங்க. பாருங்க, ஒண்ணு நீங்க அழறது நிறுத்துங்க, இல்லன்னா அடிக்கிறது நிறுத்துங்க. இந்த ரெண்டுல ஒண்ணு நீங்க நிறுத்துற வரைக்கும் இந்த பயலுக உருப்பட்டு ஒண்ணு கிடைச்சாரு. அந்த ஏதோ ஆத்திர அவசரத்துல பிள்ளைகளை போட்டு கண்ணு மணி தெரியாம அடிக்க ஆரம்பிச்சுட்டா நீ பெத்தவா ஓடி வந்து அடிக்காதங்க நீ நிறுத்துவியா? விழாட உருவலதான் நீ மஞ்சள் அரைக்க ஆரம்பிக்கிறிய. நீ பெத்தவளா? உனக்கு பிள்ளைகள் பிறக்குமா? இன்னமுமா பெத்து வச்சிருக்கேனே 3 புத்திர பாக்கிங்க. இதுக்கு போறாங்க ஏண்டியாத்தா என் பிள்ளைகளுக்கு என்ன சுத்த பட்சம் தாண்டி. ஆஹா, நினைச்சு நினைச்சு நீங்களே மகிழ்ந்து போங்க. போராடி கண்ணு பார்வாய் குத்துறேன். நீங்க படிச்சுடுவா படிச்சுடுவா. ஓ கணக்குல ஓ என்னைய சுந்தரம் திடீர்னு புறப்பட்டு வர்றான்? ஏதாவது ரகசியமா பெருசா கடத்திட்டு வர்றானோ? வர்ற வேகத்தை பார்த்தா அப்படித்தான் தெரியுது. என்னப்பா பெரிய வேட்டையா? இங்க ஏன்பா சுத்தி சுத்தி பாக்குறேன்? என்ன விஷயம் சொல்லு. 10,000 ரூபாய் மதிப்புள்ள அபிநய கார்ல வச்சு கொண்டு வச்சிருந்தேன். கடலூரை தாண்டி வர்ற போது ஒரு போலீஸ் ஜீப் படுவேகமா என் காரை ஃபாலோ பண்ணிட்டு வந்தான். ஒரு வேலை இன்ஃபர்மேஷன் கிடைச்சு ஃபாலோ பண்ணிருப்பான். எப்படி வந்தானோ எது எப்படி ஆனாலும் சரின்னு சொல்லி கட்டாளன்னு சரக்கு தூக்கி ஆத்துல எரிஞ்சிட்டு நான் குறுக்கு வழியா ஓடி வந்தேன். புத்த நான் செஞ்சு பாரு. அவன் பிறகு ஏன் ஆத்திர தூக்கி எறிஞ்ச? நீ சும்மா இருப்பா. நீ ஒண்ணு போலீஸ்காரங்க துரத்து வந்த வேகத்தை பார்த்தா இன்னைக்கு நாம பிடிபட்டுருவோங்கிற முடிவுக்கே வந்துட்டேன். ஏதோ தப்பிச்சம் பழச்சான்னு ஓடி வந்திருக்கேன். இவா பிடிபடாம வந்து சேர்ந்துட்டா, இவா கார் நம்பர் பிடிபடாம இருந்திருக்குமோ? என்னங்கண்ணா இது? இன்னங்க போலீஸ்கார கார் நம்பர் நோட் பண்ணாம இருந்திருப்பா. பண்ணட்டுமே. நீ ஃபாலோ பண்ணது எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போறது. ஏகாம்பரம், அவர் சொல்றதுலயே மீனிங் கேளுங்க, நீங்க சொல்லுங்க. ஏற்கனவே இது நோட்டட் கார்.
ஒருவேளை நாம அபின் கொண்டு வந்த சங்கதி அவங்க தெரிஞ்சு ஃபாலோ பண்ணி வந்தாங்கன்னு வச்சுக்க, நம்ம காரை கண்டுபிடிச்சு போலீசார் கைவிட்டுருவாங்களா என்ன? அதனால இனிமே இந்த காரை மெட்ராஸ் பக்கமே கொண்டு போக கூடாது. முடிஞ்சா வித்து தொலைச்சிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு கார் வாங்கி கொடுத்தா விட்டதெல்லாம் சேர்த்து குடிச்சு படிச்சு போடுறதா பிள்ளைய ரொம்ப உறுதியா சொல்றானுவா. சுந்தரம், இந்த காரை இதே ஊர்ல இன்னைக்கே இப்பவே என்னால வித்து தர முடியும். ஆனா உனக்கு உடனடியா பணம் தேவையா? பணத்தை பத்தி என்னப்பா, அவசரமே இல்லை. ஆனா இந்த காரை நம்ம கிட்ட இருந்து இன்னையில இருந்து 15 நாளைக்கு முன்னாலேயே வாங்கிட்டதாக ஒரு லெட்டர் பாஸ் பண்ணிக்கணும். ஏன்னா காரை கண்டுபிடிச்சு போலீஸ்காரங்க கேஸ் போட்டாங்கன்னா நாம தப்பிச்சுக்கிறதுக்கு நல்ல சான்ஸ் பாரு. 15 நாள் என்னையா, ஒரு மாதத்துக்கு முந்தையே வித்துட்டா லெட்டர் வாங்கி தர்றேன். பெரிய பணம் நமக்கு எகென்ஸ்டா இருக்காங்க. See that? And it's the car. Nice. Very nice. Yeah, one. Beautiful. Come on, come on. Hey, mirror, there. Harm. What a musical phone. வண்டியில சும்மா உட்கார்ந்து பார்த்தா ஸ்ப்ரிங் ஆக்ஷன் தெரியாது. கொஞ்சம் தூரம் சவாரி பண்ணி பார்த்தா தானே பூரணமான ஸ்ப்ரிங் ஆக்ஷன் புரியும். டிரைவர், நம்ம காரு உட்காருங்க. கமான், கலாப்ல முன்னாடி இருக்க. இறங்க எல்லாம் இறங்க. நம்ம காலத்து போறோம். இந்த கார் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்குல? எதை பத்தி காலப்படாங்க? இனிமே இது உங்க காரணம். விலையை பத்தி என்ன குடுக்கற வாங்கிக்கிறேன். கமான், உள்ள வாங்க. மார்வலஸ் பங்களா. யார் இந்த பங்களா? நம்ம பங்களா? என்ன சார் வெளிய பார்த்ததுக்கும் உள்ள பாக்குறதுக்கு சம்பந்தமே இல்லையா? இங்க எல்லாமே அப்படித்தான். வெளியில பார்த்ததுக்கும் உள்ள பாக்குறதுக்கும் சம்பந்தமே இருக்காது. எல்லாமே செப்பரேட். ரொம்ப பிரமாதம் சார். இது என்ன பிரமாதம்? இன்னும் பார்க்க வேண்டிய பிரமாதங்கள் அங்கங்க இருக்கு. வாங்க. என்ன பொம்மையா இருக்கேன்னு பாக்குறா? அப்படின்னா இதே மாதிரி தத்ரூபமா வந்து நிற்கும். இது நைட். வாங்க, இன்னும் டியூட்டி ரூம்ஸ் எல்லாம் இருக்கு. அடுத்த ரூமுக்கு போவோம். Lovely. Beautiful. How many beautiful rooms? So many beautiful rooms. Silence. I say this is paradise. Yes, we are agree. Thank you, my friend. Thank you. என்ன சார் இது? இப்படி ஒரு பியூட்டிஃபுல் பங்களாவை கட்டி வச்சுக்கிட்டு 24 hours அந்த மில்லே கிடந்து செத்துக்கிட்டு இருக்கீங்களே. No, no, no. Duty first, then enjoyment. Yes. My friends, come on, my friends. Come on. Sit down. இந்த பங்களாவை விட்டு அசைய எங்களுக்கு மனசில்லை சார். நான் வேணா வெளியில போடுறேன், நீங்க இங்கே இருங்க. Friends, ஒரு நாளைக்கு எல்லா சாப்பாடு வச்சுக்கோமா? Very good. கார் விலையை பத்தி என்ன சொல்லலையே? கார் விலையை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? 5000 10,000 எது கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன். இனிமே அந்த கார் உங்களுடைய, அந்த கவலை உங்களுக்கு வேண்டியது. இதே காரை மெட்ராஸ்ல வாங்குறதா இருந்தா 20,000 ரூபாய். இங்க 5000 ரூபாய்க்கு தரேங்கிறான். டெட் சீப். டெட் சீப்பா இருந்தா நமக்கு என்னடா? துட்டு சீப்பா இருக்கா? சீப் தரா வாங்கிடுவோம்டா. ஆனா ஒண்ணு, இங்க 3 பயல்களும் 3 வருஷமா விட்ட படிப்பை இழுத்து புடிச்சு ஒரே வருஷத்துல பாஸ் பண்ணிருக்கீங்களா? ஏன் கேக்குறேன்னா, சண்டாள பயிர்களா, இதுவரைக்கும் இந்த வீட்டுல உங்க பெரியப்பனுக்கு தெரியாம ஒரு சின்ன காரியத்தை கூட செஞ்சது இல்லடா. உங்களுக்காக அவருக்கும் தெரியாம இந்த காரியத்தை செய்ய போறேன். நீங்க பாஸ் பண்ணாதான் உசுர வச்சுக்கிட்டு இருப்பேன். இல்ல என்னடா சொல்றாங்க? சத்தியமா படிச்சு முடிச்சிடறான்னு சொல்றான்ப்பா. சத்தியம் பண்றான். அண்ணே, 5000 எண்ணிக்கை அதெல்லாம் சரியா இருக்குண்ணே. ஒரு சேரி
இந்த அமைய சமயத்துக்கு பணம் கொடுத்து உதவி செய்தது முக்கியம் இல்ல. அதெல்லாம் சாதாரண அதை சொல்லல. நான் உங்களுக்கு நோட்டடி கொடுத்து நீங்க எனக்கு 5000 ரூபாய் கொடுத்ததை கொஞ்ச நாளைக்கு எங்க அண்ணன் காதுல விடாம காவத்து விடுறோம். என்ன சரி அண்ணன் வரட்டு சரிங்க. அண்ணன் வரட்டும்ல வரணும். எப்படி 5000 சரியா இருக்கா? சரியா இந்த வண்டிக்கு ஓனருங்க பெரிய கோடீஸ்வரர், நிறைய வருமான வரி கட்டிட்டு வராரு. இந்த வண்டியை வைக்கணும்னு அவருக்கு விருப்பமே கிடையாது. நம்ம பிள்ளைங்க விரும்பி கேக்குதுங்கிறதுக்காக வேண்டி நான் ட்ரை பண்ணி அவர்கிட்ட இருந்து வாங்கி கொடுத்திருக்கேன். நீங்க அவருக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன உதவி? ஒரு மாசத்துக்கு முந்தையே இந்த காரை வாங்கிட்டதா ஒரு லெட்டர் கொடுத்துட்டீங்கன்னா அவருக்கு கணக்குறது கொஞ்சம் வசதியா இருக்கும். ஒரு மாசம் என்ன 4 மாசம் வேணாம், முதல்ல கையெழுத்து போட்டு கொடுக்குறேன். வேண்டாம் 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 வேண்டாம், ஒரு மாசம் போதும். அதுக்கு தகுந்த மாதிரி தேதியை போட்டு டைப் பண்ணிட்டேன். காருக்கு ஓனர் என் ஃப்ரெண்டு, ஊர்ல இல்ல. ஆனா பணம் வாங்கிட்டதுக்காக நான் கையெழுத்து போட்டு ரசீது தர்றேன். ரசீதா? சும்மா ரசீது இல்லங்க, ஸ்டாம்ப் போட்டு அதுல கையெழுத்து போட்டு தர்றேன். அதுதான் எதுக்கு ஸ்டாம்ப் போட்டு எதுக்கு ரசீது வேணும்? மனுஷானியா சுத்தமா வேணும். நான் அங்க வரேன். நான் எங்க வர்றேன்னா சரி தொகை 5000 இல்லீங்களா? ஆமா. அதனால எதுக்கு ஒரு முறை இருக்குல்ல, உங்க பிரியம் கார்லயே சுத்து. ஆனா கார்ல சுத்திக்கிட்டே படிக்கணும், சொன்னபடி படிக்கணும். பாஸ் பண்றப்பா ஒண்ணு இல்ல, நம்ம பிள்ளைகளுக்கு பத்தி சொல்லிட்டு என்னங்க பணம் வாங்கிட்டதுக்காக இது ரசீது. இந்த காரை டெலிவரி எடுத்ததுக்காக இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. சரி சரி சரி. இந்த பட்ட இங்க இங்கதான் இந்தாங்க சி சர்டிபிகேட். இதுக்குள்ளே இன்சூரன்ஸ் சர்டிபிகேட் இருக்கட்டும். பாதம் இல்ல எங்க இந்த பேங்க் லெட்டர்ல ஒரு கையெழுத்து. ஏற்கனவே கையெழுத்து போடுறதா சொன்னீங்களே. ஒரு கையெழுத்து இல்ல, 2 கையெழுத்து. ஆளுக்கு ஒரு கையெழுத்து போட்டா போதும். வசதி இல்லையே. வசதி உங்களுக்கு எப்படி வசதியோ அப்படி போடலாம். பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். நீங்க ஒரு கையெழுத்து போடுங்க. என்ன கையெழுத்து போடாங்க? நான் போடுறேன் கையெழுத்து. நீங்க ஒன்று போடுங்க. கரெக்ட். ஓய், குட் மார்னிங் முருகன். ஹவ் ஆர் யூ? அடங்கப்பா, ஏங்க நீமா சாப்பிடுற? முதல்ல நான் அதை சாப்பிட்டேன், இப்ப அது என்ன சாப்பிட்டு இருக்கு. நல்லதா போச்சு. இதுல ஒரு கையெழுத்து போடு. எதுக்கு? ஓய், 2 லட்சம் ரூபாய்க்கு செக்யூரிட்டிங்கன்னு இதுல ஒரு விட்னஸ் கையெழுத்து வேணும், போட்டு தொலை. வேஸ்டா போச்சு. என்ன வேஸ்டா போச்சு? 2 லட்சத்துக்கு கையெழுத்து போட்டுன்னு சொன்ன உடனே நான் சாப்பிட்டதெல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல. ஆனா போனா போதியா, அதுல ஒரு கையெழுத்து போடியா. சும்மா இருந்தா நமக்குள்ளே எதெல்லாம் வச்சுக்கிறது. யோ, உன் கால்ல வேணாலும் விடுறேன், அதுல ஒரு கையெழுத்து போடியா. என் தலையெழுத்து நல்லா இருக்கு பிரதர், நான் என்னத்துக்கு கையெழுத்து போடணும்? அட போயா, நீ போடலன்னா நான் போட்டுக்கிட்டு போறேன். அதுக்கே என்ன கேட்கிறேன்? சரி, பொழுது பிடிக்கிறதுக்குள்ள இந்த பயிர்கள்லாம் படி அடி துரத்தை. அது வேணா நான் செய்யறேன். சம்பளம் வாங்குறேன்னு சிகாமணிகளா வந்த வேலை முடிஞ்சு போச்சு. ரோட்ல போட்டது இந்த அடி பொண்ணு வடபுருக்கு. என்னடா இது? பெரிய படம். எங்கடா போய் குடிச்சீங்க? எங்க கிரேட் ஃப்ரெண்ட் வீட்ல. எந்த வீட்டு 7ஆம் மில் ஓனர் எங்க கிரேட் ஃப்ரெண்ட். 3 பேருமா சேர்ந்து அங்கதான் குடிச்சீங்களா? நாங்க 3 பேரும் சேர்ந்தான் போனோம். 3 பேரும் சேர்ந்துதான் குடிச்சோம். 3 பேரும் சேர்ந்துதான் கையெழுத்து போட்டோம். என்னடா கையெழுத்து போட்டு கொடுத்தீங்க? அவர் பேங்குக்கு கொடுக்க வேண்டிய 2 லட்சம் ரூபாய் கொடுக்கலன்னா நம்ம குடும்ப சொத்தை பூரா பேங்குக்கு கொடுத்து அவர் கடனை அடைக்கிறதா கையெழுத்து போட்டு கொடுத்துட்டோம்.